நாடுடைய பெரியவா போற்றி. பெரியவா போற்றி. இறைவா போற்றி. இறைவா சர்வஜா சர்வவியாபி சரணம் மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவாய சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாஸ்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாபதானம் கலிகதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்ட குன்றம் மடங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவ தலைப்பு வேஷ்டியை தூக்கி காலை காட்டு. வேஷ்டியை தூக்கி காலை காட்டு. இந்த சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தருமே பாருங்கள். ஒவ்வொரு அனுபவத்தையும் விடாமல் என்னெல்லாம் நீங்கள் கேட்காம இருப்பேன்றதை யோசித்து பார்த்து பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுக்குற புத்தியில் நான் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய புத்தியில் எதுவும் நடக்கலை. இதை ஸ்ரீ ராமநாதன் செட்டியார் அப்படிங்கிறவர் அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். இவர் முதல்ல விஜயா பேங்க்கில் வேலையில் இருந்திருக்கார். அப்போது முதல்ல விஜயா பேங்க். அப்போ பேங்க்கில் இருந்த ஒரு ஆஃபீஸர் மகாபிரிவாவோட தரிசனம் பண்ணவர். எப்படிலாம் நம்மளுக்கு லிங்க் கிடைக்கிறதுன்னு பார்க்கணும். அப்புறம்தான் இவர் மகாபிரிவாவோட தரிசனம் பண்ண போயிருக்கார். அப்புறம் பெரிய அத்தியந்த பக்தராகி பெரியவா மேலே பைத்தியமே பிடிச்சுடுத்து. அதனால் பொண்டாட்டி அம்மா கூட்டின்லாம் அங்கே போவாராம். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தோன்னு அப்பயும் கூட்டின்னு போவாராம். இந்த மாதிரி அவர் போயிருக்கார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே இருப்பார். அப்புறம் தினமுமே இருப்பார். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கான். இப்போ வியாழக்கிழமையில் அவர் போயிருந்த போது என்ன இருக்குது, ஒரு 4 வியாழக்கிழமை பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் அவர் தான் தட்சிணாமூர்த்தி போய் தரிசனம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு வேலை வந்துடுது ஆஃபீஸில். இவரை கிளம்பி கோயம்புத்தூர் போக சொல்லியிருக்கா. அங்கே பிரான்ச்சில் என்ன வேலையோன்னு தெரியாது. இவர் கிளம்பி அங்கே போயிட்டார். ஆனாலுமே வியாழக்கிழமை குருவாரம் வந்தால் நேராக மகாபிரிவா தரிசனத்துக்கு வந்துடணும்னு அந்த எண்ணத்தோடு தான் அங்கே போயிருக்கார். அங்கே போனால் அப்புறம் அவர் இங்கே தான் மனசு மகாபிரிவாக்கிட்டே தானே இருக்கும். அங்கே போயிருக்கார் கோயம்புத்தூருக்கு. போனவர் அங்கே அந்த ஆஃபீஸ் ஒர்க்கும்போதே அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார். உட்லண்ட்ஸ் ஹோட்டல் அப்படின்னு. அதில் அவருக்கு ரூம் கிடச்சிருக்கு. அங்கே இருந்திருக்கார் ஆஃபீஸ் ஒர்க்கில். அப்படி இருந்தபோது தேர்ஸ்டே வரல. அதுக்கு முன்னாடி ஏதோ நடந்திருக்கு. திங்கள் செவ்வாய் என்ன பண்ணாரோ தெரியாது. அவர் என்ன இருக்குது, திடீர்னு அவர் அந்த சேரில் உட்காந்துருந்தவருக்கு இந்த சேரோட ஒரு கால் உடஞ்சிடுது. அன்எக்ஸ்பெக்டடாக, யாருக்கும் தெரியாது. இவருக்கு எப்படி தெரியும்? பட்டுன்னு உடஞ்சி போயிடுத்து. இந்த உடன் சேர் பொழுது அது உடஞ்ச உடனே பொத்தனுக்கு அப்படியே அதே இடத்துல விழுந்திருக்கார். விழுந்தவருக்கு காலில் அந்த முட்டிக்கிட்டு கீழே கால் நீல கணுக்காலில் ஒரு அதான் இருக்கும். அவர் சொல்லலை, புரிஞ்சுது. அந்த இடத்துல ஒரு ஃப்ராக்சர் மாதிரி ஆகிட்டுருக்கு. கால் முழுக்கவே வீங்கிடுத்தான். அந்த இடம் இல்லை, முழுக்கமே வீங்குற மாதிரி, கால் முட்டி வரைக்கும் வீங்குற மாதிரி கடகடன்னு ஆகிடுது. இப்படி ஆகிடுத்து என்ன பண்ணார் அவர், ஃபஸ்ட் எய்டு கூட எடுத்துக்கலாம் எதுவுமே. அவர் வழக்கம் போல் வியாழக்கிழமை போய் பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில் என்ன கிளம்பி நேர காரில் வந்தாரா இல்லை பஸ்ஸில் வந்தாரா அது தெரியல. யாராவது டிரைவரை வச்சுட்டு இவர் காரில் தான் போயிருப்பார், இல்லை அப்படி கூட வந்திருக்கலாம். அதை பற்றி அவர் இன்டர்வியூவில் சொல்லலை. ஆனால் எனக்கு சொல்ல தெரியல, அது என்ன அதுன்னு புரியல. ஆனால் வந்துட்டார் இங்கே வியாழக்கிழமை அன்னைக்கு. இவர் அங்கே வெடிக்காலத்தால் தேனம்பாக்கத்தில் போய் சேர்ந்துட்டார். தேனம்பாக்கத்தில் இவர் அங்கே போய் சேராருன்னா கரெக்டாக வாசலில் ஒருத்தர் நிற்கிறாராம். மக செட்டியார் உள்ள பெரியவா உள்ள மகாபிரிவா உத்தரவாருது உள்ளவங்க. பெரியவாளுக்கு எப்படி இந்த நேரத்தில் வருவார்? அவர் குருவாரத்தில் வரலாம்னு தெரியும். ஆனால் இந்த நேரம் சரியான இந்த நேரத்தில் எப்படி ராமநாதன் செட்டியார் வெளியில் இருக்காருன்னு தெரியும்னா, பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரனாக இருக்கிறதுனால தான். நிறைய அனுபவங்களில் நான் எப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவர் பரமேஸ்வரனால தான். நிறைய அனுபவங்களில் இதே தான் நடந்திருக்கு. வெளியில் இருக்கும்போது கரெக்டாக கூப்பிடுவா. அது மாதிரி யாரோ கூப்பிட்டுட்டு இவரை போயிருக்கா.
தேனாம்பாக்கத்தில் ஒரு சின்ன ரூமில் ஒரு சின்ன ரூம் குட்டியாக இருக்கும், அது உள்ளே தான் பெரியவா இருப்பாள். இவர் வெளியில் இருக்கார். வெளியில் இருந்தவுடனே பெரியவா வந்து இவரை அங்கேயே தான் இவர் ஒரு கும்பிடு போட்டிருக்கார். இவர் பெரியவா வந்து இவரை உள்ளவா அப்படின்னு கூப்பிட்ருக்கார். இவருக்கு ஏகப்பட்ட பயம். ஒரு பயம் என்னென்னா, தான் ஒரு அப்ராமணராக இருக்கும். அந்த ரூம் வந்து எல்லோரும் சொல்லுவாள் பவர்ஃபுல், மாபெரியவா இருக்கிறதே பவர்ஃபுல் தான். அந்த சின்ன ரூம் உள்ள ஏகப்பட்ட அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. அது பயங்கரமாக இருக்கும். அங்கே போகவே முடியாதுன்னு அவ்வளோ இதுவாக இருக்குது. அந்த ரூம் உள்ள பெரியவா வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாருன்னா, உள்ளே வான்னு கூப்பிட்டான்னா பயமாக இருக்குது அவருக்கு. உள்ளே போகணுமா வேணாமான்னு. பக்கத்தில் இருந்தவா சிஷ்யர்லாம் உள்ளே போங்க, பெரியவா கூப்பிட்றா, உத்தரவாதது போங்க அப்படின்னு பயந்துட்டு நடுங்கிட்டே தான் உள்ளே போனாராம். இவர் காலில் வேறு அடி இல்லை, உனக்கு எந்த இதுவும் பண்ணிக்கல, லேசாக நுண்டின்னு தான் போவார். இருந்தாலும் அவன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பெரியவாளுக்கு சொல்ல வேண்டாம், பெரியவாளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேணாம், இந்த மாதிரி காலில் அடிபட்டுருக்குன்னு, அதனால் மறைக்கலான்னு தான் நினச்சிட்டு இவர் உள்ளே போய் நிற்கிறாரு. உள்ளே போய் நின்றவுடனே ஸ்ரீகண்டன் வந்து கிட்ட இவர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு அங்கே சொம்பில் பால் இருக்குமே மீதி, அதை கொண்டு வான்னு சிக்னல் பண்ணியிருக்கா பெரியவா. அவர் போய் பெரியவா தான் குடிச்சிட்டு மீதி வச்ச பால் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, இந்த ராமநாதன் செட்டியார் வருவார், அவர் கொடுக்கணும். அவருக்கு அதுதான் மெடிசன். இப்போ அவருக்கு எந்த மெடிசன் எடுத்துக்கவே வேண்டாம், அது சொம்பில் கொண்டு வந்திருக்கார், அது ஒரு டம்ளரில் விட்டு அவர் கொடு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டார் பெரியவா. சிக்னலில் குடிக்கிறதுக்கு யோசிக்கிறார். இப்போ கண் எதிர்க்க குடி மிரட்டுறார் பெரியவா, குடி குடி அப்படின்னார். அப்புறம் நிறைய குடிச்சிருக்காராம். அதனால் அதுக்கப்புறம் பிரசாதத்தை கையில் கொடுத்துருக்கார். கொடுத்தவனே சரி வேஷ்டி தூக்கி காலகாமி. பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? பெரியவாளுக்கு தான் தெரியுமே, இவர் அங்கே உழுந்தது எல்லாமே அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த நம்ம முன்வினையில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வருது, அதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் இருக்காது. வேஷ்டி தூக்கு காலகாமி அப்படின்னாரு. தூக்கி காமிச்சார்னா அது பெரியவா அதை இப்படி பார்த்துட்டாலும் பெரியவாக்கு என்ன தெரியாதா, நல்லா பார்த்துட்டு இருக்கார். பார்த்துட்டு சரி கிளம்புனி அப்படின்னு காமிச்சார். அதனால் பெரியவா பார்வை அந்த தீட்சையில் வந்து கண்ணில் பார்த்ததுலேயே அவருக்கு அனுகிரகம் ஆகிடுது. உள்ளே வந்து பால் பெரியவா குடித்த பால் வேறு உள்ளே போயிருக்கு, போகாதா சொன்னார். அதுக்கப்புறம் நான் எதுவுமே டாக்டருக்கே போகல, அப்படியே அன்றைக்கி போய் தூங்கி எழுந்துக்கிறேன், அன்னையோட சரியாக எடுத்தது அப்படின்றார். அப்படியே ஆகாமல் இருக்குமா? பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இல்லையா? அதனால் மருந்தோ மாத்திரையோ நான் எதுவுமே இல்லாமல் ஃப்ராக்சரே ஆகிடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கால் நல்லா வீங்கெடுத்து, ஆனால் சரியாக எடுத்து எல்லாம் பெரியவா அனுகிரகம்ன்றார். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரிய பாதவீஸ்வரன் மகாபிரிய பாதவீஸ்வரன்.